பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த உன்னத பல நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய உன்னத பலனான வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 107 சங்கீதம் 13 வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பலவிதமான ஆபத்துகள், வேதனைகள், வியாதிகள், போராட்டங்கள், தேவைகள் நிறைந்த சமுதாயத்தில் சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவையுள்ள ஆபத்தான வேதனை நிறைந்த இந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு இளைப்பாறுதலும், ஒரு ஆறுதலும், ஒரு உதவியும் எந்த இடத்திலிருந்து வருகிறது, யாரிடத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால், உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, உங்களை மீட்கும்படியாக, உங்களுக்கு நன்மை செய்யும்படியாகவே தன்னுடைய ஜீவனை கொடுத்த இந்த உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அந்த இயேசுவே நீர் எனக்கு உதவி செய்யும். இந்த ஆபத்து வேதனை நிறைந்த நேரத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த வியாதியிலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த தோல்வியிலிருந்து எனக்கு ஒரு உதவி தேவை என்று சொல்லி நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவீர்களே, ஆனால் நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி பார்த்தால் மாத்திரம் போதும். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ஆபத்து நேரம் வரும்பொழுது, இந்த ஆபத்து காலத்தில் நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் உண்டு என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அந்த தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. உங்களுக்கு தெரிந்த விதத்தில் நீங்கள் அவரை நோக்கி ஜெபிங்க. நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய எல்லா விதமான உபத்திரவத்திலிருந்தும், இக்கட்டிலிருந்தும், ஆபத்திலிருந்தும் உங்களை விடுவிக்க ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, கவனிக்கிற, கேட்கிற ஒருவருக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். அவர்கள் என்ன ஆபத்துகள், என்ன வேதனைகள், என்ன வியாதிகள், என்ன போராட்டங்கள், என்ன இக்கட்டுகளிலே இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு எங்களுக்காக இந்த பூமியிலே ஒருவர் உண்டு என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தைகளின்படி இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் தேவைப்படுகிற எல்லா உதவிகளும் ஒத்தாசைகளும் கிடைக்கும்படி பரலோகத்தின் தேவன் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை காப்பாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அவர்களை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை விடுதலை ஆக்குவார். God bless you.